ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இனி நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் மறக்குமா நெஞ்சம். ரக்ஷன், நீனா மற்றும் பலர் படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராகவ் யுகேந்திரன். படத்தோட ஸ்டோரி ஓப்பனிங்ல ஒரு ஸ்கூல் லைஃப் காட்டுறாங்க. ரக்ஷன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. நீனா வந்து ஒரு கிளாஸ்மேட்டா இருக்காரு. ஸ்கூல் படிக்கும் போது தன்னுடைய காதலி கிட்ட காதலை சொல்லாமே விட்டுறாரு ரக்ஷன். ஒன்ஸ் ஸ்கூல்லாம் முடிஞ்சு பாஸ்ட் அவுட் ஆகி எல்லாம் காலேஜ் ஜாப்லாம் போனோமே என்னுடைய ஸ்கூல் லவ் அவரால் மறக்கவே முடியல. அன்னைக்கே லவ் சொல்லியிருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டோமோ ஒரு ஃபீல் அவங்களே இருந்துட்டே தான் இருக்கு. ஒரு சுச்சுவேஷன் அவங்கள திருப்பி போய் ஸ்கூல் படிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. போறாங்க பேக்லாம் மாட்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, தன்னுடைய ஸ்கூல் லவ் கண்டுபிடிச்சாரா இல்லையா, சொன்னாரா இல்லையாங்கிறத இந்த படத்துடைய கதையே. டயலாக் அதிகமாக ரக்ஷனுக்கு வைக்கல, தீனாக்கு வச்சுட்டாங்க. அவர் கவுண்டர் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரசிக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு டென்ஷன் தான் ஆகுது. பட் ஸ்டில் ஒரு ஆளை பார்க்குறப்போ இவங்க வந்து ஒரு புது ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. ஓகே, எப்படிப்பா இது கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, திடீர்னு கோர்ட்ல இப்படி ஒரு தீர்ப்பு வருது, உடனே ஸ்கூலுக்குலாம் போகலாமா, இவங்க ஆடிபிள் நடந்திருக்கா, அதாவது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை எடுத்து வச்சுட்டு இப்படி ஒரு படத்தை அவங்க காமிச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி பார்க்குற நமக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி எதுவுமே அவங்க காமிக்காம பிளண்டா இப்போ ஒரு விஷயம் நடக்குதுங்கிறப்போ நம்ம கண்ணுக்கு ஒரு காமிக்கலாவும் ஒரு ஃபேண்டசியாகவும் தெரிய தவிர நம்மளால யதார்த்தமா எங்கேயுமே நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடியலங்கிறது படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருந்திருக்கு. சச்சினுடைய மியூசிக் படத்துக்கு அந்த அளவுக்கு பெரிய பக்கபலமா இல்லைங்கிறத உண்மையான லவ்வை பேஸ் பண்ணி பண்ணாங்கிறப்போ அந்த இடத்துல ஜிபிஎம் எப்படி ஹாரிஸ் சூஸ் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டர் சூஸ் பண்ணியிருந்தா மேபி இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி ஓரளவு பார்க்குறப்போ ஓகே, ரக்ஷன் விஜய் டிவியோடைய ப்ராடக்ட் அண்ட் இந்த மாதிரி ஓகே அவரோட ஃபேஸுக்காக பார்க்கலாமே தவிர மற்றபடி படத்தில் பெருசாக ஒன்றும் எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. பட் ஸ்டில் ஒன் டைம் வாட்சபிள் மூவி எனக்கு தெரிஞ்சது. ஓகேவான மூவி. இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஃபேஸ் வேல்யூ ஆர்டிஸ்ட்காக நீங்கள் ரக்ஷனுக்காக பார்க்கணும், கீனாக்காக பார்க்கணும், இந்த படத்தை பார்க்கலாமே தவிர கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் ஸ்டில் ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 out of 5. இதே மாதிரி வேற ரிவ்யூ நான் சந்திக்கிறேன். ஸ்டார் சைனிங் விஜய் கார்த்திக்.